ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போது எலக்ட்ரிக் மினி ஷேவிங் மிஷின் வந்து ஆன்ஷாப்பி பிராண்டில் ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஆல்ரெடி ஒன்று வாங்கி அது வந்து ஸ்டிச்சிங் வந்து இடையில ஸ்டக்கப் ஆயிடுச்சு. அதோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இன்னொன்று வந்திருக்குது. ஸோ இதை ஒரு அன்பாக்சிங் வீடியோ வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிராண்ட் நேம் இருக்குது ஆன்ஷாப்பி என்டர்பிரைசஸ் போட்டிருக்காங்க. சூரத்தில் மேனுஃபேக்சர் ஆகி வந்திருக்கு. இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 1400 ருபீஸ்க்கு வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் இதில் ரேட் வந்து 4200 போட்டிருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் டேக்ஸஸ்ன்னு போட்டிருக்குது. இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்படின்னா, 1 சேவிங் மிஷின் இருக்கும், அடாப்டர் இருக்கும், ஃபுட் பேடல் இருக்கும், 4 பாபின் இருக்கும், ஒரு நீடில் த்ரெட்டர் ஒன்று இருக்குமா, அப்புறமா வந்து ஒரு மேனுவல் இருக்கும், எக்ஸ்டென்ஷன் டேபிள் ஒன்று இருக்கும், சேவிங் கிட் பாக்ஸ் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. வாங்க எல்லாமே இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா இந்த கிட் இருக்கு, சீவிங் மிஷின் கிட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இதில் போன தடவை நான் ரிட்டர்ன் பண்ணி வந்த ப்ராடக்ட் தானே இது. இதில் வந்து ஒரு காமெடி என்னென்னா, லைக் இப்போ கவர்மெண்ட்லலாம் ஒரு சில பொருட்கள்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும், அது மாதிரி இது வந்து எல்லாமே வந்து டூப்ளிகேட் தான். இதை வச்சு நம்ம நூல்லாம் கட் பண்ண முடியாது. ஆனால் கொடுத்துருக்காங்க. இந்த ஊக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, லைக் இதை நெளிச்சிங்கன்னா நெளிஞ்சிரும். இப்படி தான் இருக்கும் இந்த ஊக்கு எல்லாமே ஒரு சாம்பிளுக்காக கொடுத்துருக்காங்க. எந்த கம்பெனியில் வந்து இவங்க ஆர்டர் கொடுத்தாங்கன்னு தெரில. நீரில் த்ரெட்டு வந்து உள்ளே போடுறது ஏதோ உள்ளே விழுந்துச்சுப்பா, என்னன்னு தெரில. ஏதோ பட்டனா ஏதான்னு தெரில, உள்ளே விழுந்தது. ஓகே, பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, டேப் கொடுத்துருக்காங்க, இந்த அதே மாதிரி ஊசி ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குன்னு அப்புறமா பார்க்கலாம். மினி சீவிங் மிஷின் comes pre-threaded and ready to use. It's used in durable chain lock stitch. ACDC ஆப்ரேஷன் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஃபுட் பெடல் ஃபார் ஈஸி கண்ட்ரோல், 2 ஸ்பீட் ஆப்ரேஷன்ஸ் இருக்கா, த்ரெட் கட்டரு, பில்டிங் லைட்டு எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஃபுட் பெடலை காணும். எப்பயும் போல் போன தடவை இப்படி தான் நாங்கள் காணோன்னு தேடிட்டு இருந்தோம். இங்கே ஃபுட் பெடல் இருக்குது, அடாப்டர் இருக்குது, தென் நம்மளோட மிஷின். இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது வந்து நம்ம இதில் ப்ளக் பாயிண்டில் கனெக்ட் பண்ணிட்டு தான் பார்க்க முடியும். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயோ இதுலேயோ ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா ரிட்டர்ன் பாலிசி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போடும்போது வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் போடணும். ஏன்னா இப்போ நான் ரிட்டர்ன் பாலிசி இருந்ததுனால ஈஸியாக போட்டுட்டு அடுத்து இதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அடுத்தது வாங்கியிருக்கேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் செக் பண்ணணும். ஸோ எப்போ நீங்கள் ஆர்டர் போட்டாலும் இந்த மாதிரி வந்து ரிட்டர்ன் பாலிசி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க.
இப்போ இந்த பெடல் சாரி இந்த ஒர்க் டேபிளை வந்து அட்டாச் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி வந்து ஒரு 3 ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நான் இது ரிட்டர்ன் பண்ணி ரீப்ளேஸ்மெண்ட் வந்த ப்ராடக்ட் தான். இருந்தாலும் வந்து செக் பண்ணிட்டா தான் நம்ம அடுத்த டைம் இதுவும் ஒர்க் ஆகுதா இல்லையா நம்ம செக் பண்ணலாம். இது நீடில் அப் அண்ட் டவுன் வருது. இதில் வந்து நம்ம நூல் கண்டு போட்டுக்கலாம். இது போடுறது இது வந்து பிகினர்ஸ்க்கெலாம் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் வந்து எனக்கு ஸ்டிச்சிங்கே தெரியாது. இதில் தான் நான் கற்றுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி உள்ள மிஷின் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு இப்போ வந்திருக்குது. இதுலேயும் வந்து ஸ்டிச் பண்ணி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு விலை அதிகமாக உள்ள மிஷின் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து என் ஹஸ்பண்ட் இதை வாங்கி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இப்போ எப்படி நூல் கோர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கொண்டு வந்திருக்காங்கல்ல, ஆல்ரெடி ஒரு இதை வந்து ஸ்டிச் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. இதை நம்ம கனெக்ட் பண்ணிட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். கனெக்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். அப்புறம் இதில் ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து 2 கொடுத்துருக்காங்க, லோ ஹை. அப்புறமா வந்து ஆன் ஆஃபு. இது உள்ளே அமுக்கணுன்னா வந்து லோ, வெளியே வந்துச்சுன்னா ஹை. ஸோ இதில் சின்னதாக இருக்குது, இது பெருசாக இருக்குது. அடுத்து இதில் ஆன் ஆஃபு. ஆன் சின்னதாக இருக்குது, சின்னதுன்னா அப்படி அமைக்க வச்சுக்கணும். அடுத்து ஆஃப் ரிமூவ் பண்ணிக்கலாம் போல். ஓகே, இதில் வேறு என்ன இருக்குன்னா இந்த நீடில் இது அதாவது த்ரெட் கட்டர் இருக்குது இந்த இடத்துல, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதிலே சிஸ்டர் சிம்பிள் போட்டிருக்குறாங்க. அப்புறம் லைட் இங்கே இருக்குது. நான் இது கனெக்ட் பண்ணிட்டு காட்டுறேன். இந்த கிட்டில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு 4 பாபின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 2 பாபின் ஃபில்டு, 2 பாபின் எம்டி. அதுக்கப்புறமா வந்துட்டு நூல் கோர்க்கிறது. இப்போ இந்த மிஷின்குள்ளே வந்து ஒன்றுமே நூல் கோர்க்க வேண்டியது இருக்கும் இல்லைங்களா. இப்போ இதிலலாம் கோர்க்கிறது கஷ்டமாக இருக்குன்றதுனால இந்த நூல் கோர்க்கிறது கொடுத்துருக்காங்க. அப்புறமா டேப்பு, மெஷர்மெண்ட் டேப்பு. பத்து ஊக்கு கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே குவாலிட்டி மோசமான ஒரு பொருள். பாருங்கள், இவ்வளோ தான் இதோட குவாலிட்டி. இதில் நீங்கள் 2 துணி சேர்த்து வச்சிங்கன்னா கூட உள்ளே போடுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் நூலை கட் பண்ணவே முடியாது. இதில் நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கட் பண்ண முடியாது. இதில் ஷார்ப் எட்ஜஸ் எதுவுமே கிடையாது. சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாட கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நோ யூஸ். இதுவும் நூல் கோர்க்கிறதுன்னு சொன்னாங்கன்னா இதுவும் நூல் கோர்க்கிறதுன்னு தான் சொன்னாங்க. பட் இது எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இதில் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதுவும் என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் பிகினராக இருக்கிறதுனால எனக்கு ஒரு சில பார்ட்ஸ்லாம் என்னென்னு எனக்கு தெரியல. பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 4. அப்புறம் இந்த புஷ் பட்டன்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் 2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் அடியில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 3, 6, 10 நூல்கண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஊசி ஊசிகள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து ஊசி கொடுத்துருக்காங்க. இது நம்ம கையில் கோர்க்குற ஊசி தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட மிஷினில் போடுற ஊசின்னு நினச்சேன். கையில் கோர்க்குற ஊசி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே ஒரு மிஷினில் போடுற ஊசி கொடுத்துருக்காங்க. வாங்க இதை கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். கனெக்ட் பண்ணுறதுக்காக 2 இது கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல 2யுமே நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. என்னென்ன கனெக்ட் பண்ணியிருக்கோன்னா, ஒன்று வந்து பவரு, இன்னொன்று வந்து பெடலு. அவங்க கொடுத்துருக்கிறத அவங்க ஒரு கிளாத் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ டைட்டாக அவங்க கொடுத்த கிளாத்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணி பார்த்துக்கலாம்.
சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். இந்த மிஷின் வந்து இதை நூல் கோர்த்துட்ருக்காங்க. நீங்கள் இந்த மிஷின் வாங்கினீங்க அப்படின்னா யூஸ் ஆகுமா ஆகாதான்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னா இந்த மிஷினில் வந்து நம்ம ஜீன் கிளாத்து இல்லை பேண்ட்டு துணி அந்த மாதிரி துணியெல்லாம் கண்டிப்பாக தைக்கவே முடியாது. ஒரு நார்மலான நம்மளோட சுடிதார் மெட்டீரியலு, பேண்ட் மெட்டீரியலு இல்லை ப்ளவுஸ் பீட்டு அதுலேயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கானதெல்லாம் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது. ஸ்டிச்சஸ் வந்திருக்கான்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்குது. இவங்க கொடுத்துருக்குற நூல் எல்லாமே காட்டன் த்ரெட்டு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒரு வேளை நைலான் த்ரெட் யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த காட்டன் த்ரெட் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. லைட்டாக பிடிச்சி இழுத்தாலே வந்துடும். அடுத்து வேணும்னா நீங்கள் தனியாக வந்து நைலான் த்ரெட்டு தான் வாங்கிக்கிறணும். பட் மிஷின் வந்து ஸ்டிச்சிங் சூப்பராக வருது. நீங்கள் வீட்டில் ஒரு வேளை இந்த பில்லோ கவர் ஸ்டிச் பண்ணுறது, பெட் கவர் ஸ்டிச் பண்ணுறது, அவங்களோட சுடிதார் வந்து அல்ட்ரேஷன் பண்ணுறது, குழந்தைங்களோட ஃப்ராக் அல்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த மிஷின் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வேளை நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மிஷின் கண்டிப்பாக செட் ஆகாது. இது வந்து பிகினர்ஸ், அதுவும் இல்லாமல் வந்து ஸ்டார்டிங் வந்து எப்படி வந்து அல்ட்ரேஷன் பண்ணுறது யூஸ் பண்ணுறது அதுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். கிழிஞ்ச துணியெல்லாம் நம்ம தைக்க கடைக்கு போனோம்னா 40 ரூபா வாங்கிடுறாங்க. பட் அதை சரியாக ஸ்டிச் பண்ணியும் தர மாட்டேங்கிறாங்க. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர மாட்டேங்குது. சுடிதார்ஸுமே வந்து இப்போ வந்து ரொம்ப அளவு அதிகமாக இருக்குது. நம்ம அல்ட்ரேஷன் பண்ணு சொல்லி கொடுத்தாலும் ஒரு 40 ருபீஸ் கேட்குறாங்க. அதுலேயும் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. எனக்கு நிறைய தடவை வந்து ஒரு மாதிரி ரொம்பவே வந்து 40 ரூபா கொடுத்துமே நம்மளுக்கு சரியாக தச்சு தரலேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதனால தான் வந்து நமக்குன்னு கொஞ்சம் கற்றுக்கிட்டு யூஸ் பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு இது வாங்கியிருக்கேன். கற்றுக்கிட்டு அடுத்து ஒரு பெரிய மிஷின் வாங்கி நமக்கு தேவையானதை மட்டுமாவது அட்லீஸ்ட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஒர்க் போகிறதுனால வந்து இடையில ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி மட்டும் ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக இது வந்து யூஸ் ஆகும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சேனலில் வந்து இதோட ரிவ்யூ வீடியோ பார்த்துட்டு தான் நான் வாங்கினேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வாங்கின மிஷினில் வந்து இந்த த்ரெட்டு வந்து ஸ்ட்ரக் ஆகி நின்றுச்சு. அந்த நீடில் வந்து ஸ்ட்ரக் ஆகி நின்றுச்சு. அதனால் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு தான் இந்த மிஷின் வந்திருக்குது. இது இன்னும் 10 நாள் வந்து எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நல்லா இதை ஒர்க் ஆச்சு அப்படின்னா நான் அப்படியே வச்சுப்பேன். இல்லை அப்படின்னா வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன். இதுக்கப்புறம் வந்து இந்த மிஷின் எவ்வளோ நாள் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இதே மிஷின் யாரெல்லாம் வச்சுருக்கீங்கன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வந்த மிஷினில் வந்து இந்த பிராண்ட் இமேஜ் வந்து எனக்கு கொடுக்கவே இல்லை. ஆனால் இப்போது இந்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்த மிஷினில் மட்டும் இந்த பிராண்ட் இமேஜ் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்ததில் இந்த பிராண்ட் இமேஜே இல்லை. ஏன்னு எனக்கு தெரில. நான் கேட்குறேன். அதாவது நான் இது அந்த வெப்சைட்டில் தான் கேட்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடணுன்னா நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் பண்ணால் தான் இதுக்கு மேலே என்னால் வீடியோஸ் போட முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இது என் பொண்ணுக்கு வந்து இந்த மிஷினில் ஸ்டிச் பண்ண ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு. இந்த மிஷினுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு. என் பொண்ணுக்கு நானாக தைச்சது. இது வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. பட் இதை ஸ்டிச் பண்ணுறதுக்குள்ளே ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணதுனால இதை வீடியோவில் எதுவும் எடுக்கலை. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். இதே மாதிரி ஷர்ட் டு கவுன் ஸ்டிச் பண்ணுற வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.